சாயிராம். கெட்டதுக்கே ஒரு காலம் வரும் பொழுது நல்லதுக்கு நமக்கேற்ற நல்லதுக்கு காலம் வராமலா போய்விடும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் துவங்கலாம். நமக்கான நல்லது நிச்சயமாக ஒரு நாள் வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தா, உன்னிடம் பேசுவதற்காகவே இதோ நான் வந்திருக்கிறேன். ஆம் குழந்தையே, உனக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இந்த குரு நன்னாளில் நான் சொல்வதை கேட்காமல் தவற விட்டுவிட்டு பின் மீண்டும் என்னிடமே வந்து புலம்பிக் கொண்டு நிற்காதே. நான் கூறுவதை கேட்டுவிடு. தவற விட்டுவிட்டு தாண்டி போய்விட்டு பின் தவிக்காதே. என் அன்பு குழந்தையே, சோகம் மட்டுமே வாழ்வு கிடையாது. சுகமாகவே என்னாலும் இருந்துவிடவும் முடியாது, வாழ்ந்துவிடவும் முடியாது. இன்பத்தில் துன்பமும் துன்பத்தில் இன்பமும் கலந்ததுதான் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும். உனக்கு வரும் துன்பம் எப்பொழுதுமே உன்னிடம் நிரந்தரமாக இருக்காது என்பதும் உனக்கு புரிய வரும். அதே போல இன்பத்தோடு எந்நாளும் நீ வாழ்ந்திடலாம் என்ற எண்ணமும் உன் மனதில் விட்டு அகன்றுவிடும். எனவே என் குழந்தையே, பகல் என்று ஒன்று வந்தால் இரவு என்று ஒன்று வரத்தான் செய்யும். நல்லது என்று ஒன்று இருந்தால் தீயது என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். சந்தோஷம் என்று ஒன்று வந்தால் துன்பம் என்று வேறு ஒரு நிகழ்வு நடக்கத்தான் செய்யும். அனைத்தையும் சரிசமமாக பார்க்க தெரிந்தவனுக்கே வாழ்வு சுகமாகவே இருக்கும். என் அன்பு குழந்தையே, தோல்வி அடையக்கூடாது என்ற பயத்தோடு எப்பொழுதும் உன் வேலையை செய்யாதே. வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளோடு மகிழ்ச்சியாக அந்த வேலையை செய்ய துவங்கு. உன்னுடைய எண்ணம் போல் அந்த செயல் வெற்றிகரமாகவே இருக்கும், வெற்றிகரமாகவே நடக்கும். தான் என்ற அகம்பாவம் எப்பொழுதுமே உன்னிடம் இருக்கவே கூடாது. அதே போல பொறாமை குணத்தையும் அடியோடு ஒழித்துவிடு. பேராசை என்ற எண்ணத்தையும் உன் மனதிலிருந்து நகர்த்திவிடு. இந்த மூன்றையும் நகர்த்திவிட்டேயானால் உன் வாழ்வில் எப்பொழுதுமே வெற்றி உன் வசமே இருக்கும். எந்த ஒரு விஷயமானாலும் பேசி தீர்க்க பழகு. பேச்சை வளர்த்து கொண்டே இருக்காதே. உரியவர்களிடம் சொல்லி மற்றவர்களிடம் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டே இருப்பதை விட அதற்கு உரியவர்களிடம் சொல்லி என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அந்த முடிவை தீர்க்கமான சிந்தனையோடு தீர்க்கமான முடிவோடு எடுக்க பழகு. தேவையில்லாமல் சில பேரிடம் பேசுவதை தவிர்த்துவிடு. எப்பொழுதுமே அதிகமாக சிரிப்பவர்கள் அதிகம் தனிமையில் வாடுபவர்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. தனிமையில் இருக்கும் பொழுது யார் ஒருவர் புன்னகையோடும் மன நிம்மதியாகவும் இருக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்வில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள் என்பது உண்மையிலும் உண்மை. உன்னை யார் வேண்டுமானாலும் வெறுத்து விடலாம். உன் சொந்த பந்தமெல்லாம் உன்னை நிராகரிக்கவும் செய்யலாம். நீ நேசிக்கும் உறவு கூட உன்னை ஏளனமாக பேசிவிட்டு உன்னை விட்டு வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் சற்று திரும்பிப்பார். உன்னோடு நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் நீ செய்யும் தவறு, மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? உன்னை விட்டு சென்றதை நினைத்தும் உன்னை விட்டு விலகியதை நினைத்தும் உன் வாழ்வில் இது நாள் வரை நிகழ்ந்ததை நினைத்து நினைத்து புலம்புவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஆனால் நீ அந்த தவறை தான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறாய். நான் அதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மன பதட்டத்தாலும் போராட்டத்தாலும் உன்னால் அதிலிருந்து வெளியே வரவே முடியவில்லை. அதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு. உன் மனதில் ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருந்தால், அதை பற்றிய சிந்தனை நிகழ்ந்து கொண்டே இருந்தால் உன் மனம் அதை தவிர வேறு எதையுமே சிந்திக்காது. அதையே தான் மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டே இருக்கும் உன் மனம்.
உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். எதை நினைத்து வருந்திக் கொள்கிறாயோ, எதை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறதோ, எதை நினைத்தால் வேதனையாக இருக்கிறதோ அதை நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு என்றுதானே நான் சொல்லுகிறேன். நடக்க வேண்டும் என்று இருப்பது நடந்துதான் தீர வேண்டும் என்று இருப்பது நிச்சயமாக நடந்துதான் தீரும். உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட கஷ்டம் வேதனை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிகழ வேண்டும் என்று இருந்திருக்கிறது. அதுதான் உன் வாழ்வில் நடந்து இருக்கிறது. நீ வருத்தப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ அது நடக்காமல் நிற்கப் போகிறதா? எதுவுமே ஆகப் போவதில்லை. அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. உன்னால் எதையுமே மாற்றவே முடியாது. எழுதி வைக்கப்பட்டது நிச்சயமாக நடந்தே தீரும். எனவே இந்த தவறை மீண்டும் ஒரு முறை செய்யாதே. உன்னுடைய கஷ்டமான கடலிலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன். இன்பக் கடலில் உன்னை தத்தளிக்க வைப்பேன். நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். அதை நான் நிகழ்த்தி வைப்பேன். உன்னை வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இருந்துவிடு. உன்னை நீயே நேசிக்க பழகு. அப்பொழுது உன்னை மற்றவர்களும் நெருங்கி வந்து நேசிப்பார்கள். உன் அன்பை புரிந்து கொள்வார்கள். உன்னுடைய வாழ்வு புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. நீ என்னிடம் எதிர்பார்த்த அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்கும் வேலையும் வந்துவிட்டது. வாழ்க்கையில் நீ என்னிடம் கேட்ட மாற்றமும் நீ எதிர்பார்த்த மாற்றமும் உன்னை நெருங்கும் நேரம் வந்துவிட்டது. இனி பல மாற்றங்களையும் பல ஏற்றங்களையும் நீ உன் வாழ்வில் காணத்தான் போகிறாய். இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் சந்தோஷம்தான். இனி வளமாகவும் நலமாகவும் தான் உன் வாழ்க்கை மாறும். வாழ்வில் படிப்படியாக உன் முன்னேற்றம் இருக்கும். நீ நிச்சயமாக முன்னேறுவாய் பிள்ளையே. உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். அதை உனக்கான நல்லது படிதான் நான் உருவாக்கி இருக்கிறேன். எனவே எதற்குமே பயமே வேண்டாம். உன் வாழ்வை நான் முடிவு செய்துவிட்டேன். ஒரு செயலை முடிவு எடுப்பது மிகவும் கடினம். அதைவிட கடினம் என்ன தெரியுமா? அந்த செயலில் தவறு வந்துவிட்டால் அந்த தவறை திருத்துவது அதைவிட கடினமான செயல்தான். எனவே ஒரு செயலை செய்வதற்கு முடிவு எடுப்பதற்கு முன் 1000 முறை சிந்தித்து செயல்படு. ஆனால் முடிவு எடுத்த பிறகு, செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்த பிறகு, இது சரியாக வருமா வராதா என்ற சிந்தனை உன் மனதில் எழவே கூடாது. உன்னுடைய தேவைக்காக யாரையும் பயன்படுத்திவிட்டு அந்த தேவை முடிந்தவுடன் அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடாதே. அவர்களை தள்ளிவிடாதே. இதுதான் நீ செய்யும் மிக பெரிய பாவமான செயலும் கூட. நீ அப்படி இருந்தால் அவர்களுடைய தேவை மீண்டும் உனக்கு வரும் வாய்ப்பு நடக்காமலா போய்விடப் போகிறது? ஏனென்றால் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லையே. இதை சிந்தித்துப் பார்த்தாயா? உன் மனம் வேதனையாக இருக்கும் பொழுது என்னை ஒரு நொடி நினைத்தாலே போதும் உன் கண்முன் வந்து நிற்பேன். உன் சாயி தேவா. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வும் உன் மன வலிகளுக்கான மருந்தாகவும் நான் வந்து உன் கண்முன்னே நிற்பேன். உன் கண்ணீரையும் துடைப்பேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில்தான் நான் எப்பொழுதும் இருப்பேன். நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனை அனைத்தையும் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி வைப்பேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ என்னிடம் எதிர்பார்த்த அத்தனை விஷயத்தையும் நான் உனக்காக நடத்தி தரப்போகிறேன். எப்பொழுதுமே யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று தெரிந்து பழகிக்கொண்டால் ஏமாற்றங்களை மிக சுலபமாக தவிர்த்து விடலாம். அனைவரையுமே உன்னை போல் நல்லவர்களாக நினைத்து கொள்ளாதே. இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருமே ஒவ்வொரு குணாதிசயங்களோடு தான் இருக்கின்றனர். அவர்களையும் உன்னை போல் நல்லவர்களாகவே நினைத்து கொண்டு அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொண்டு பின் அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்திவிட்டு சென்று விட்டார்கள் அல்லவா? சென்று விட்டார்கள் என்றால் உடனே ஓடி வந்து வாழ்க்கையே முடிந்து விட்டது என்ற போக உன் மனதை வைத்துக்கொண்டு உன் முகத்தையும் வைத்துக்கொண்டு வேதனையில் சிக்கி தவிக்காதே.
நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு நிரந்தரமாக கடைசி வரை வரப்போவதே இல்லை. இதை தீர்க்கமாக முடிவு எடுத்துக்கொள். உன் வாழ்க்கையில் நீ தனியாகத்தான் வந்தாய், தனியாகத்தான் போகப் போகிறாய். இடையில் வரும் சொந்தங்களும் உறவுகளும் நண்பர்களும் நட்புகளும் எல்லாம் ஒரு மாயையே. அனைத்தும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையே நிரந்தரமில்லாத பொழுது உனக்கு வரும் உறவுகளும் உன்னுடைய சோதனையான காலங்களும் நேரங்களும் நிரந்தரமாக இருந்துவிடப் போகின்றதா? எதுவுமே நிரந்தரம் அல்ல. நான் கடவுளல்ல, உன் அப்பா, உன்னுடைய தந்தை என்று நீ நினைத்தால் நிச்சயமாக இதை முழுவதுமாக கேள். நான் உன் தந்தை இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இரக்கம், இன்பம் துன்பம், மகிழ்ச்சி சந்தோஷம், ஆனந்தம் கோபம், விரக்தி, போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாவகமாக கடந்து வந்தால்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறிகொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல் அமையாது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. எப்பொழுதுமே அன்பு, எதிர்பார்ப்பு, ஆசை என்று இவையெல்லாம் அளவுக்கு மீறி சென்றாலே கஷ்டம்தான் வரும், வேதனைதான் வரும், மன போராட்டம்தான் மிஞ்சும். எனவே எதிலையுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. உனக்கு என்ன இருக்கிறதோ, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகினாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ பல சந்தோஷங்களை ஒவ்வொன்றாக காணலாம். மற்றவர்களின் துயரத்தை கேட்கும் பொழுது இப்படி நம் வாழ்விலும் நிகழ்ந்து விடுமா என்று நீயே ஒரு கற்பனையை உன் மனதிற்குள் யூகிக்காதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர்க்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் சோகமும் சங்கடங்கள் மட்டும் உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிட முடியுமா? அல்லது இருந்துதான் விடுமா? அல்லது நான் தான் அதை அனுபவித்து விடுவேனா? நன்றாக சிந்தித்துப்பார். நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி எதையுமே சந்தேக கண்ணோடே பார்த்தால் உன் வாழ்க்கையே சந்தேகமாகத்தான் கழிக்க முடியுமே தவிர நிம்மதியாக உன் வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது. இப்படி சந்தேக கண்ணோடே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்மேல் உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்களுக்கு கூட உனக்கு சந்தேகமாகத்தான் தோன்றும். இவர்களும் நம் வாழ்க்கையை வீணடிப்பதற்கு, நம் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்களோ என்ற எண்ணம் உன் மனதில் தானாகவே வலுப்பெற்றுவிடும். என்னை உன் கடவுளாக நினைக்காமல், உன்னுடைய இறைவனாக நினைக்காமல், உன் தந்தையாக என்னை பாவித்து உன் மன குழப்பத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையான அத்தனையும் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாறவே மாறாது, நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று நீ நினைத்த பல விஷயங்களை மாற்றி காட்டுகிறேன். நீயும் அதை உணர்ந்தும் இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழாமலேயே இப்படியே இருந்து விடுமோ என்று நீயே தவறாக சித்தரித்து கொண்டு உன் மனதையும் குழப்பிவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்துக்கு ஆளாக்கி இருக்கிறாய். என் பிள்ளையே,
மனதை முதலில் சாந்தமாக வைத்துக்கொள். நிம்மதியாக வைத்துக்கொள். நிம்மதியாக இருக்கும் மனம் எப்பொழுதும் தவறே செய்யாது. எந்த தவறையும் நினைக்கவும் நினைக்காது. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாய், எவ்வளவு சிக்கல் உன் வாழ்வில் நிகழ்ந்தது என்பது எல்லாமே எனக்கு தெரியும். எந்த பக்கமும் காலடி எடுத்து வைக்க முடியாத நிலையில் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறாய். எதையாவது செய்து இந்த சிக்கல்களிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்று தன்னம்பிக்கையோடு துடித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என்ன செய்வதற்கும் எதை செய்வதற்கும் உன் மனதில் துணிவு என்பது சிறிது கூட இல்லை. செய்யலாமா வேண்டாமா, இதை செய்தால் அந்த சிக்கல்களிலிருந்து நாம் வெளியேறி வந்து விடுவோமா அல்லது வேறு பல சிக்கல்களில் மாட்டி விடுவோமோ என்று கேள்விகளை உன்னில் எழுப்பிக் கொண்டே எந்த சூழ்நிலையிலும் எடுக்காமல், எந்த ஒரு பிரச்சனைக்கு விடிவு காலம் பிறக்காமல் நீயே அதில் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறாய். கண்மணியே, நீ என்ன யோசித்தாலும் என்ன செய்தாலும் உனக்காக உன்னில் இருக்கும் உன் அப்பா உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தவறான பாதையில் நீ சென்றால் உன்னை கைப்பிடித்து இழுக்கும் அனைத்துமாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என் கண்மணியே. தினம்தோறும் என்னை நீ பார்த்து, சாயிநாதரை என்னை காப்பாற்றுங்கள், என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் என்று எனக்கு அன்போடு பாசத்தோடும் எனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை மறக்காமல் தினமும் பூஜை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன், மிக ஆனந்தம் அடைந்தேன். அனைத்து தடைகளையும் தடங்கல்களையெல்லாம் மீறி நீதான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறாய். எப்படி வெல்லப் போகிறாய், எப்படி வென்று காட்டப் போகிறாய் என்பதை நான் சொல்லவா? இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி தோல்வி என்று எல்லாமே கர்மா, விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. நான் எல்லையில்லாத துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்துக் கொண்டுதான் வருகிறேன். பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து விட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்? எப்பொழுதுதான் இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுப்பீர்கள் என்று என்னிடம் பல முறை நீ கேட்டும் இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? நீ என்ன கேள்வியை என்னிடம் எழுப்பப் போகிறாய்? உன் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் மனம் அறிவதற்கு முன்பே எனக்கு புரியும் என் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பஞ்சபூதங்களின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள். இந்த உலகத்தில் அனைத்திற்குமே ஒரு எல்லை இருக்கிறது. அனைத்திற்குமே இறைவன் ஒரு எல்லை வைத்திருக்கும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்காதா? அந்த மனிதனில் உனக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்யும். உன் கஷ்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, உன் துயரங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, உன்னுடைய மனவேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவே இருக்கும். எல்லையே இல்லாத இன்பமும் எல்லையே இல்லாத துன்பமும் இந்த உலகத்தில் ஒரு மிக பெரிய மாயை. இப்பொழுது நீ படும் கஷ்டங்களையும், போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனநிலையையும், வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மன என்ன ஓட்டங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் உனக்கான நேரம் வரும்பொழுதுதான் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும்.
நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம். நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம். நீ விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாம். நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். எல்லாம் அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்னும் சில மணி நாட்களே. நீ காத்திருந்த செய்தி இதுதானே? உன் மனதில் பல மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றம் நிகழும் பொழுது உன் மனதில் ஏற்படும் எண்ணங்களும், அது மட்டுமல்லாமல் நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உனக்கு சாதகமாகவே முடியும். உன்னிடம் இருந்து நான் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதைவிட பல மடங்கு, இரட்டிப்பு மடங்கு உனக்கு அதற்கு ஈடான பொருளை கொடுப்பேன் என்பதை நான் பல முறை உன்னிடம் அறிவுறுத்தியிருக்கிறேன், கூறியும் இருக்கிறேன். அதற்கான பொறுப்பு என்னுடையது. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கண்ணீரை வீணடிக்காதே. என் தங்கமே, அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக இரு. கவனமாக இரு. தெளிவாக இரு. நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கான நேரம் நிச்சயமாக எல்லாம் கூடி வரும். கூடி வரும் நேரத்தில் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திராமல் தைரியமாக, மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக அதை ஏற்றுக்கொள். அதற்கான சந்தர்ப்பம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. அதற்கான சந்தர்ப்பம் வரும் பொழுது அதற்கான நேரத்தில் ஆயத்தமாகு. எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். நான் இருக்கும் வரை ஏதாவது தவறாக நடக்கும்படி விட்டு விடுவேனா?